வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3வது பாடத்துக்கு எடுத்துக்காட்டு 15 பார்க்க போகிறோம். அதாவது கடைசி எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்காட்டு வந்து 5 மதிப்பெண்ணில் வரும். 5 மதிப்பெண் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த எடுத்துக்காட்டுலேருந்து எடுத்துக்காட்டு 15 வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில 2-3 மட்டும் மாறும். அது இது எப்படிலாம் போடணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இவ்வளோ வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ அதே மாதிரி நாங்கள் சொல்ல போகிறோம். என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். தீபக் எழுதுபொருள் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் 2018 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பின்வருமாறு இருந்தன. அவைகளை குறிப்பேட்டில் பதிவு செய்க. தீபக்ங்கிற எழுதுபொருள் நிறுவனம் வச்சுருக்காரு. எழுதுபொருள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டேஷ்னரி தான். ஸ்டேஷ்னரி வச்சுருக்காரு. அவர் வந்து அந்த ஜனவரி 2018 அதுக்குரிய நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா குறிப்பேட்டில் பதிவு செய்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி போடணும் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனவரி 1 ரொக்கத்துடன் வியாபாரம் தொடங்கியது 2 லட்சம். ஓகே. இப்போ நம்ம இந்த மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட் தீர்வுன்னு போட்டிருக்காங்க. தீர்வுன்னு போட்டு தீபக்கின் ஏடுகளையும் போடுவாங்க. குறிப்பேட்டு பதிவுகள்னு போட்டு அந்த ஃபார்மேட் அப்படியே கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2018 ஜனவரி 1 ரொக்க கணக்கு பற்று தீபக் முதல் கணக்கு. அதாவது ரொக்க கணக்குன்னு சொல்லிட்டு பற்று 2 லட்சமும் தீபக் முதல் கணக்குன்னு சொல்லிட்டு 2 லட்சமும் நீங்கள் போட்டு காமிச்சிருங்க. அடுத்து வங்கி கணக்கு. 2 பக்கமும் ரொக்கத்துலேயும் ரொக்க கணக்குன்னு சொல்லிட்டு பற்று 2 லட்சமும் தீபக் முதல் கணக்குன்னு சொல்லிட்டு வரவு 2 லட்சமும் போட்டு காமிச்சிருங்க. இது உங்களுக்கே தெரியும். அடுத்து வங்கியில் கணக்கு ஆரம்பித்து பணம் செலுத்தியது. அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கணக்கு வங்கியில் வந்து ஆரம்பிக்கணும். வங்கியில் வந்து கணக்கு ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு போடணும். அப்போ வங்கி அவங்க ஆரம்பித்து அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு டெபாசிட் பண்ணிட்டாங்க. அது எப்படி எழுதணும் அப்படின்னா வங்கி கணக்கு பற்று 1 லட்சம், பற்றில் 1 லட்சமும் ரொக்க கணக்கு வரவில் 1 லட்சமும் போட்டு கீழே வங்கியில் பணம் செலுத்தியதுன்னு கீழே காமிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வங்கியில் பணம் போடுறீங்க அப்படின்னா அது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்குன்னு இந்த மாதிரி எழுதணும். இதே வங்கியிலேருந்து எடுக்கிற முறை இருந்துச்சு அப்படின்னா ரொக்க கணக்கு பற்று வங்கி கணக்குன்னு போடணும். இல்லாட்டி எடுப்பு கணக்கு பற்று வங்கி கணக்குன்னு போட்டுடணும். சரிங்களா? அடுத்து பத்மினி நிறுவனத்திற்கு A4 தாள்களை கடனுக்கு விற்பனை செய்தது. அதாவது பத்மினி ஒரு நிறுவனத்துக்கு நம்ம வந்து A4 ஷீட்னு உங்களுக்கே தெரியும். A4 தாள்னு உங்களுக்கு தெரியும். A4 ஷீட் தான். அந்த A4 ஷீட்னா வந்து A4 ஷீட் வந்து விற்றுருக்காங்க. நம்ம வந்து எப்படி கடனுக்கு விற்றுருக்கனால நம்ம அந்த நிறுவன பேர் அதான் பத்மினி நிறுவனம்னு அப்படியே எழுதிடுறோம். பத்மினி நிறுவன கணக்கு பற்று 60,000, பற்றில் 60,000மும் விற்பனை கணக்குன்னு சொல்லி 60,000 வரவழையும் நம்ம காமிச்சிடுறோம். சரிங்களா? கடனுக்கு விற்பனை செஞ்சனால நம்ம பத்மினி நிறுவனம் போட்டிருக்கோம். இதே காசு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொக்கம் போட்டிருக்கோம். அப்படி இல்லாட்டி வங்கி மூலமாக வங்கின்னு போட்டுருவோம். சரிங்களா? அடுத்து பத்மினி நிறுவனத்திலிருந்து மேற்கண்ட தொகைக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெறப்பட்டது. அதாவது நம்ம 3ஆம் தேதி நம்ம பத்மினிக்கு வந்து பத்மினிங்கிற ஒரு நிறுவனத்திற்கு நம்ம வந்து A4 ஷீட் கொடுத்துருக்கோம். அது கொடுத்ததுக்கு 4ஆம் தேதி தான் நம்ம மாற்றுச்சீட்டு நம்மக்கிட்ட வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி என்ட்ரி எழுதணும் அப்படின்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு 60,000, பத்மினி நிறுவன கணக்கு 60,000ன்னு போல வர வேண்டிய தொகைக்கு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதுன்னு நம்ம அங்கே காமிச்சிடணும். நம்ம அதாவது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படின்னா நம்ம இந்த பொருள் வாங்கிட்டோங்கிறதாக ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டு கொடுத்துட்டு பில்ஸ் ரிசீவபிள் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஒரு என்ட்ரி எழுதுகிறோம். எப்படி எழுதணும்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு பற்று பத்மினி நிறுவன கணக்குன்னு கீழே காமிச்சு போட்டுடணும். அடுத்து 5ஆம் தேதி என்ன இருக்குது அப்படின்னா பத்மினி நிறுவனத்தின் மாற்றுச்சீட்டு வங்கியில் கொடுத்து தள்ளுபடி செய்து பணம் பெறப்பட்டது. அது 60,000 தான். அந்த காசு அந்த பணம் வந்து 60,000 தான். ஆனால் இவங்க உடனே 5ஆம் தேதி கொடுத்தனால வங்கியில் செலுத்தப்பட்டு தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வங்கி கணக்கு பற்று 58,000 பற்றுலையும் தள்ளுபடி கணக்குன்னு சொல்லி 2,000 பற்றுலையும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000 வரவழையும் மொத்தமாக காமிச்சிடுறாங்க. 58,000 வந்து வங்கியில் கணக்கு காமிச்சு தள்ளுபடி கணக்கில் வந்து 2,000 காமிச்சு பற்றில் போட்டு 2த்தையும் பற்றில் போட்டு மொத்தமாக நம்ம வரவில் 60,000ன்னு கீழே காமிச்சிடணும். ஏன்னா நம்ம தள்ளுபடி நம்ம தான் கொடுத்துருக்கோம். நம்ம தள்ளுபடி கொடுத்துருக்கனால நம்ம வங்கி கணக்கு தள்ளுபடி கணக்கு நம்ம பற்றில் போடுறோம். வரவில் வந்துட்டு
ரொக்க கணக்கு அது வரவில் வந்துட்டு பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுன்னு சொல்லிட்டு 60,000 கீழே போட்டுறோம். சரிங்களா? அடுத்து பிப்ரவரி 15 பத்மினி நிறுவனத்தின் மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அதாவது 3ஆம் தேதி பத்மினி நிறுவனத்துக்கு நம்ம கடனுக்கு விற்றுருக்கோம். A4 ஷீட்டு நம்ம கடனுக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்க 4ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்கான மாற்றுச்சீட்டு பெறப்பட்டிருக்கு. அந்த 4ஆம் தேதி பெறப்பட்டதுக்கு 5ஆம் தேதி வங்கியிலேயே 5ஆம் தேதி காசு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த காசு கொடுத்தப்ப என்னாச்சுன்னா தள்ளுபடியாக கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. இப்போ பிப்ரவரி 15 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டுருச்சு. அது கேன்சல் ஆகிடுச்சு. டிஸ்ஹானர்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்னா பிப்ரவரி 15 பத்மினி நிறுவன கணக்கு பற்று 60,000, வங்கி கணக்கு 60,000ன்னு அங்கே 2 பக்கமும் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது. அதாவது நம்ம அவங்க வங்கியிலேயே தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்துட்டு அடுத்த மாதம் என்னாச்சு அடுத்த மாதம் அது பிப்ரவரி மாதம் 15 என்னாச்சு அப்படின்னா அந்த மாற்றுச்சீட்டு கேன்சல் ஆகிடுச்சாமா. அதனால் அது எப்படி எழுதணும்னா பத்மினி நிறுவன கணக்கு பற்று வங்கி கணக்குன்னு போட்டு 60,000 கீழே போட்டு காமிச்சிடணும். கீழே நரேஷன் ஃபுல்லாக எழுதிடுங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதில் இருக்கிற 3 ஏரியாஸ் 1 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.